dear students and parents, welcome to Janice Nee Tamil. இந்த வீடியோல சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடுல, அந்த 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எந்த ஆர்டர்ல நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு டாப் ரேங்க் எடுத்த பசங்க லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற பேசிஸ்ல 37 கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே டீடைலா பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 22 செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் லிஸ்ட்டை தான் நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நமக்கு டோட்டலா 2 விதமான அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டால தான் நமக்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு செமி கவர்மெண்ட் கேகே நகர்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த காலேஜ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்கு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா வழியா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயும் சீட் ஃபில் பண்ணுவாங்க, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாவும் சீட் ஃபில் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் டிஃபரெண்டா இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாக்கு 4,35,000 ல இருந்து 4,50,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பர் ஆனமோட ஃபீஸ் சொல்றேன். பட் இது இல்லாம அடிஷனலா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபீஸா இருக்கணும், அடிஷனல் டொனேஷன் ஃபீஸ் மாதிரி சில ஃபீஸ்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா 15 lakh பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமான காலேஜ் ஆர்டர் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் சீட் உண்டு. அதே மாதிரி மைனாரிட்டி கோட்டா இருக்கு, மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ்க்குலாம் அங்கே மைனாரிட்டி சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி என்ஆர்ஐ சீட்ஸ்க்குமே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎம்சி வெலூர்லையும் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டால வரும். பட் காலேஜஸ் கவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதே 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். ஸோ அதோட ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா வழியா பிரைவேட் காலேஜஸை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா லாஸ்டா தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கொடுங்க. நீங்க இல்ல மேம் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளைவே பண்ணல அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ கவர்மெண்ட் காலேஜ்ல, irrespective of whatever marks you scored, always give first வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜஸ் கொடுங்க. பட் எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல தான் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் கிடைக்கல அதை மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டே ஸ்காலரா போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நீங்க வந்து நல்ல எக்ஸ்போஷர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலயோ திருச்சியிலயோ கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சீட் அலாட்மெண்ட் எந்த பேசிஸ்ல நடக்கும் அப்படின்னா பியூர்லி ஆன் ரேங்க். அந்த ரேங்க்ல யாரு ஹையஸ்ட் இருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் ஹையஸ்ட் லோவஸ்ட் சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காலேஜஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ரேங்க் வந்து 50 அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ரேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் 30 ரேங்க்ல இருக்கக்கூடிய பர்சன் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எந்தெந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படின்றது பார்த்துட்டு அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல எந்த விதமான ஃபேக்டரும் ப்ளேவே பண்ணாது. நான் வந்து நீங்க எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க இவ்வளோ பே பண்ணீங்கன்னா போதும், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அந்த மாதிரி என்ன சொன்னாலுமே அது எதுவுமே நடக்காது. நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்ன சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல உங்க ரேங்க்குக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கு முன்னாடியே உங்களை விட மார்க் அதிகமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ்ல சீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் இருக்கா இல்லையான்னு டிசைட் ஆகும். இதுக்கு நடுவில் எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க.
ஸோ சீட் அலாட்மெண்ட் பியூராக உங்களோட ரேங்க்ல தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த 22 பிரைவேட் காலேஜஸ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் சொல்கிறேன். இந்த சாய்ஸ் லிஸ்ட் நம்ம எந்த ஆர்டரில் ரேங்க் பண்ணியிருக்கோம் 1லேருந்து 22 வரைக்கும் எப்படி ரேங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் 2025 2024 டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நல்லா ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற பேசிஸில் தான் நம்ம கிளியர் கட்டாக ஒரு காலேஜும் ரேங்க் பண்ணி பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம ஒரு காலேஜ் ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா வச்சு நம்ம சொல்ல போறதே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல அவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், நம்ம இந்த காலேஜுக்கு போலாமா, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எப்படி இருக்கு, இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எப்படி இருக்குன்னு 22 காலேஜையும் A to Z எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்து ஜாயினே பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ண டேட்டா வச்சு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா சிஎம்சி வெள்ளூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் இருக்கு இல்லையா, இதுக்கு இருக்கிறதுலே ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஈக்குவல் டு கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு காம்படிஷன் இருக்குமோ அதே அளவுக்கு சிஎம்சி வெள்ளூருக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறது. அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேஎம்சிஹெச். ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம்னா திருச்சி எஸ்ஆர்எம் இருக்கு இல்லையா. அண்ட் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தோம்னா கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ் தான் இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சுக்கணும். இதை அவசரப்பட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரியில இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர்ல இருக்கு இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரையில இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 12th காலேஜ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். இதையும் டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. டோட்டலா 3 காலேஜ். ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இது மூணுத்தையும் டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயே வராது. இது எல்லாமே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங் வழியா தான் நம்ம இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸே ஒரு வருஷத்துக்கு 15 lakhs வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் இதுவே நீங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் 20 lakhலேருந்து 35 lakhs தாராளமா ஒரு வருஷத்துக்கு வாங்குவாங்க. அண்ட் அதுவுமே நம்ம ஆல் இந்தியா கோட்டா வழியா தான் சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 13th இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கிறது. 14 என்னன்னு பார்த்தோம்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ். அண்ட் 15 ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ். 16 என்னன்னு பார்த்தோம்னா அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில இருக்கு. அண்ட் 17 என்னன்னு பார்த்தோம்னா மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு. அண்ட் 18 என்னன்னு பார்த்தோம்னா நந்தா மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை ஈரோட்ல இருக்கு. 19 அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம்ல இருக்கு. 20 என்னன்னு பார்த்தோம்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னையில இருக்கு. 21st என்னன்னு பார்த்தோம்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. அண்ட் லாஸ்ட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல இருக்கு. உங்களுக்கு எந்த காலேஜ்ல பிடிச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் தாராளமா உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இது எந்த ஒரு கட்டாயமும் இந்த ஆர்டர்ல தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜஸ் பத்தி எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியாது, ஸோ ப்ளீஸ் சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் வந்து நீங்களே சொல்லுங்க, நான் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ மெயின்லி இந்த வீடியோ அதுக்காக தான். அண்ட் இந்த காலேஜ்ல எவ்வளோ மார்க் ஆஸ் வெல் அஸ் எவ்வளோ ரேங்க் எடுத்தா சீட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல 22 பிரைவேட் காலேஜஸ் இப்போ நான் மென்ஷன் பண்ணலையா எல்லா காலேஜஸ்க்குமான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஓசிலேருந்து எஸ்டி வரைக்கும் எல்லா கேட்டகரிக்குமே எவ்வளோ மார்க் எவ்வளோ ரேங்க் எடுத்தா நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கையுமே நான் அட்டாச் பண்றேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல மொத்தம் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸோட சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி டீடைல்டு வீடியோ போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல as soon as ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ரேங்க் லிஸ்ட்ல இருந்து ஃபைனல் ரவுண்ட் 4 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எல்லா டீடைல்ஸுமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் them. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ப்ராசஸ்.